இரட்டை டம்ளர் முறை இருக்கு. பட்டியலின மக்கள் இன்னும் அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. டெப்டி சிஎம் அங்க உட்காந்து சக்கரபாணி கவுண்டர்னாரு. ஒரு திராவிட இயக்க வரலாற்றுல ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தை வரலாமா? அந்த கோயில் உள்ள பட்டியலின மக்கள் போகக்கூடாது. எப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரியை விரட்டுதான்னு ஒரு பழமொழி. சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், தம்பி கவுண்டர், நாட்டாம கவுண்டர்னு ஒரு 4 கவுண்டர் பேரை எழுதி 4 சிலையை வச்சிருக்காங்க. பட்டியலின சமூகத்துக்கு SC/STக்காக நான் கட்சி வச்சு நடத்துறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வரலையே. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல என்னங்க நடக்குது? திருவாசகம் பாட முடியாம இருக்கு இல்லையா மண்டபத்துல ஏறி? இங்க மந்திரி இருக்கிற ஏரியாவிலே மிகப்பெரிய தீண்டாமை துறைமுறை நடக்குது. இது தெரியாதா உங்களுக்கு? ஜனநாயகத்தோட 4வது தூணு 500 பேர் உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒன்னாவது ஒரு மீடியா கூட தெரியாதா? அடுத்தது கருவறை நுழைவு போராட்டம் எடுக்க போறோம். கவுண்டர் கட்டினாரு, காவல்துறை இடிச்சார். அனுமதி கொடுத்தது சீமானண்ண கொடியும் தான் இருக்குது, பிசிகா கொடியும் தான் இருக்குது. நீங்க சொன்னீங்களே ஜான் பாண்டி அண்ணன் போஸ்டரை கூட ஒண்ணு பார்த்தேன். இருந்த யாரும் அதை கேட்கலையே. ஏன் வட மாவட்டங்கள்ல தீண்டாமை இருக்காங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு பார்க்க முடியுமா? ஓட் பேங்க் போயிடுங்க. சமீபத்துல உங்க அமைப்பு சார்பாக உண்ணாவிரதம் இருந்தீங்க இல்லையா? எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தீங்க? என்ன எங்க அமைப்பு தமிழ்நாடு RTI அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஆர்கனைசேஷன் கடந்த 6 ஆண்டு காலமா கம்யூனிஸ்ட பாதையில போயிட்டு இருக்கோம். பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதாவது அடித்தட்டு மக்களுக்காக நாங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு என்ன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்னா சமூக சிந்தனையுடையவங்க என்னென்ன பண்றாங்க, மக்கள் எங்க பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு அரசோட திட்டங்கள் எங்கெல்லாம் போய் சேராம இருக்கு, இதை முன்னெடுத்து நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களோட பேசிக்கே RTI தான். இதுக்கு எங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்குதுன்னா, ஒரு ஏரியாவில பல்வேறு குறைகள் மக்கள் எடுத்துட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு என்னன்னா RTI போட்டு அதுல இருக்கிற மேட்டர் எல்லாத்தையும் எடுக்கிறோம். ரோடு சரியில்லையா, மின்விளக்கு எரியலையா, பஞ்சாயத்துல என்ன நடந்திருக்கு, எவ்வளவு ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்க, இது எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு அதை அரசு அதிகாரிகள்கிட்ட போய் வைக்கிறோம். வச்சு இது மாதிரி இருக்கு, இது பண்ணாம இருக்கு, செய்யாம இருக்கு, எல்லாம் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா நாங்க மக்களை திரட்டி போராடுறோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்துல கீரனூர்னு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல பட்டியலின மக்கள் டாமினேஷன் அதிகம். அவங்க தான் அங்க மெஜாரிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட ஓட்டு இருக்காங்க. அவங்க காலங்காலமா ஒரு கோயில் வழிபடுறாங்க, கண்டியம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அந்த கோயில்ல அவங்களே ஒரு பூசாரியை நியமிச்சு, அரசு கோயில் தான் அது, கவர்மெண்டோட கோயில். கவர்மெண்ட் ஒரு சில திட்டங்கள்லாம் அதுல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாத்தையும் அங்க கோயில்ல மும்முரமா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இடையில ஒரு சமூகம் வருது, ஜாதி ஒரு சமூகம் வருதுன்னா எப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன், இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன், இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன், அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரும் கிடையாது. உள்ளூர்காரவங்க யாருமே கிடையாது, எல்லாம் வெளியூருக்காரவங்க. ஏன்னா இவங்க பட்டியலின மக்கள் இல்லையா, நசுக்குறாங்க. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாவே, வட மாவட்டங்கள் ஃபுல்லா நசுக்கப்படுறாங்க. இரட்டை டம்ளர் முறை இருக்கு. பட்டியலின மக்கள் இன்னும் அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சும்மா 2 அரசுகளும், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சிறுபான்மையினர் மக்களை அரவணைக்கிறோம், அவங்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்குறோம், செய்யறோம், வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தீண்டாமை, ஜாதிய கொடுமை இன்னும் அந்த வட மாவட்டங்கள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு, கடுமையா இருக்கு. நிறைய வெளிப்படையா சொல்ல போனா நிறைய செய்தி நிறுவனங்கள்லாம் இதை வெளியிடாம வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு செய்தியா இருக்கு. நாங்க ஆய்வு செய்யும் போது இது மாதிரி இருக்கு, இரட்டை டம்ளர் முறை இருக்கு, இதையும் வெளியே கொண்டு வரல. இன்னும் அந்த தீண்டாமை சுவர், இதோட கதைக்கு வர்றேன். என்ன நடக்குன்னா, அந்த கோயில்ல வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த 3 ஊர்ல இருந்தும் 3 ஆதிக்க சக்தியினர் உள்ள வர்றாங்க. வந்துட்டு அவங்களோட ஆதிக்கத்தை பயன்படுத்துறாங்க. ஒரு சக்கரபாணி MLA அமைச்சர் இருக்காரு இல்லைங்களா, கூட்டுறவுத்துறையா, உணவுத்துறை, அவரோட தொகுதி தான். அவரோட தொகுதியில அவரோட ஆதரவு இல்லாம இருக்காது. ஏன்னா நாங்க அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கும் போதே அவரோட நெருக்கடி என்னன்னா, இது இங்க நடக்கவே கூடாது, காவல்துறைக்கு உத்தரவு போடுறாரு. ஆனா காவல்துறை முன்னாடி அனுமதியை கொடுத்துட்டாங்க. கொடுத்து DSP, லோக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க நல்லா பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு இஷ்யூ தான், ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணுங்கட்டாங்க. முதல் நாள் என்ன பண்றாங்க, எங்க நிர்வாகிகள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் கொண்டு போறாங்க. ஏங்க இது என்னன்னு கேட்கும்போது காவல்துறை தரப்புல இருந்தே வருது, ஏங்க மந்திரியோட அழுத்தம் இதுக்கு என்னங்க? ஜனநாயக முறைப்படி ஒரு அமைப்பு, அரசியல் கட்சியே இல்ல, எல்லா அரசியல் கட்சியும் அவங்கவுங்க எதையோ வாங்கிட்டு விட்டுட்டாங்க போல இருக்காங்க. அனைத்து கட்சிகளும் அந்த கிராமத்துல இருக்கு. ஆனா யாருமே எட்டி கூட பார்க்கல, இந்த பிரச்சனையை முன்னெடுக்கல. எல்லாம் அரசியல் அவங்களுக்குள்ள அந்த அப்படிதான் இருக்கும் போல இருக்கு.
அதனால ஒரு அமைப்பு, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நாங்க வந்து முன்னெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 300-500க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டுறோம். திரட்டி பண்ணும்போது அமைச்சரோட குறுக்கீடு என்ன சொல்றாரா, ஒண்ணு இதை ரத்து பண்ணிடுங்க பேசி, இல்லைன்னா உங்க போர்ஸை யூஸ் பண்ணுங்கிறாராம். எப்படி காவல்துறை தூண்டி விடுறாரு, உங்களோட பலத்தை காட்டுங்க. பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதுல வந்து உங்க பலத்தை காட்டுங்க. எந்த தேர்தல் வரப்போது நெருங்கிட்டு இருக்கு. ஒரு மந்திரி, ஏன்னா அந்த ஊர்ல வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இவருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இவர் ஆக்சுவலி வேற சமூகம். ஆமா, இவரு வேற, இவங்க பட்டியலின மக்கள். இவங்கள்ட்டயும் வாக்கு வாங்கி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டெப்டி சிஎம் அங்க போயிட்டு வந்து அவரை தூக்கி பயங்கரமா பேசினாரு. கவுண்டர் சொன்னாரு. அதேதான் இங்கேதான் வர்றேன். டெப்டி சிஎம் அங்க உட்காந்து சக்கரபாணி கவுண்டர்னாரு. ஒரு திராவிட இயக்க வரலாற்றுல ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவங்களுக்கு இந்த வார்த்தை வரலாமா? என்ன சொல்றீங்க நீங்க? ஜாதிகள் இல்லடி பாப்பாங்கிறீங்க, நாங்க பெரியார் வழி வந்தவங்க, அண்ணா வழி வந்தவங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா இது? காலனின்ற பெயரை கூட எடுத்துடணும் அப்படின்றாங்க. தெருக்கல்ல கூட இருக்கக்கூடாது ஜாதி பெயர், இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. தெருக்கல்ல கூட இருக்கணும்னு சொன்னீங்க. நீங்க வந்து சக்கரபாணி கவுண்டருங்களே எதுக்கு? இது வாக்கு வங்கியா? அப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து சக்கரபாணி கவுண்டருக்கு தானே போட்டாங்க. அந்த ஜாதியை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சிஎம்ஏ சொல்ல வச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான். அவர் என்ன பண்றாரு, நெருக்கடி கொடுக்குறாரு. நெருக்கடி கொடுத்தது பாருங்க, ஒரு மீடியாவில் கூட வரல. 500 பேர் மக்கள் அங்க திரட்டி உண்ணாவிரதம் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறோம். காலையில 10 மணிலேருந்து 4 மணி வரையும் பந்தல் போடுறதுக்கு தடை, கீழே சேர் போடுறதுக்கு தடை, பாய் விரிக்கிறதுக்கு தடை, மைக் செட்டுக்கு தடை. இந்த தடை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நாங்க பந்தல் மட்டும் போடாம மற்றபடி பாயும் விரிச்சுக்கல, சேரை போட்டு டேபிள போட்டு மைக் செட்டை வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலை அங்க என்ன நடக்குது அங்க சப்ஜெக்ட்னா, அந்த கோயில் உள்ள பட்டியலின மக்கள் போகக்கூடாது. எப்போ ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரியை விரட்டுதான்னு ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி எங்க இருந்தா வந்த 3 பேரு அறநிலையத்துறை உதவி ஆணையர்கிட்ட போய் ஏதோ ஒரு இது அப்ரூவலை வாங்கிட்டீங்க. என்ன அப்ரூவலு? நாங்க தான் அறங்காவலர் குழு தலைவர்னு. யாரு? இந்த மக்களை கூப்பிட்டும் கருத்து கேட்கல அறநிலைத்துறை. யாருமே எதையும் கேட்காம இவங்கள நாங்க தான் அறங்காவலர் குழுன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டு, அந்த லெட்டரை வச்சு மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன். அந்த டைரக்ஷன்ல ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் சம்பவமா, செவுறு வச்சுக்க போறீங்களா, அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து யாருக்கு எது வருதுங்கிற இடையூறு இல்லாம பண்ணீங்க. செவுறு எதுக்கு வைக்கிறாங்க? அந்த இடத்தை காப்பாத்துறாங்களாம். எந்த இடத்த? கோவிலை சுற்றி, கோயிலுக்கு சொந்தமான இடத்த. கோவில் வந்து அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற கோயில். அது எல்லா மக்களும் தானே வழிபட்டாங்க. ஆமா, இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோயிலுக்கு அந்த பக்கம், அதாவது இவங்க சுவர் வைக்கிறது எப்படின்னா அது தீண்டாமை சுவர் தான். ஏன்னா இந்த பட்டியலின மக்கள் தான் அந்த பக்கம் விவசாயம் பண்றாங்க. 9000 ஏக்கர் விவசாயம் நடக்குது. 900 ஏக்கர். அந்த 900 ஏக்கருக்கு இவங்க போக முடியாது. ஆடு மாடு கோழி மேய்க்க எதுக்குமே போக முடியாது. போட்டு அடைச்சிட்டான். ஒரு 300-500 அடி நீட்ல ரோடு போட்டு அடைச்சிட்டு இவங்க போக முடியாது. இவங்க தடுத்துட்டாங்க. இவங்க திணறாங்க. என்ன அரசு உதவியோட அந்த சுவர் கட்டப்பட்டதா? அரசு உதவி இல்ல, அறங்காவலர் குழு பண்றாங்க. அறங்காவலர் குழு அரசு இருக்காங்க. இந்த அறநிலைத்துறை அந்த கட்டுப்பாட்டுல தானே வரும். இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுக்கு வந்து இந்த அறநிலைத்துறை பதில் சொல்லணும், சொல்லி ஆகணும் கண்டிப்பா. இவங்க என்ன பண்றாங்க, அதை தடுத்துட்டாங்க. தடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, காலங்காலமா ஒரு பூசாரி, அவரும் ஒரு அளவுக்கு வந்து பட்டியலின ஜாதியில மாற்று சமூகம். அவரு காலங்காலமா பூஜை செஞ்சுட்டு இருக்கிறோம். அங்க இருந்து அப்புறப்படுத்துறாங்க. எப்படி அப்புறப்படுத்துறாங்கன்னா, ஐயோ பட்டியலின மக்களை வந்து அர்த்த மண்டபம் வரையும் அனுமதிக்க கூடாது. வந்தாங்களா வாசல்னு சாமியை எட்டி பார்த்து கும்பிட்டுட்டு போயிடணும். நீ அனுமதிச்சுன்னா உன் வேலைக்கு வேட்டுன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, இவ்வளவு காலமா நான் இருக்கேன், நீ என்னையா சொல்றன்னு சொல்லிட்டு மக்களை அனுமதிக்கிறாரு. கோயிலுக்குள்ள அனுமதிக்க உடனே என்ன பண்றாங்க, இவங்களே போய் கோயில் ஒரு நாள் பூட்டி இருக்கும்போது பூட்டை உடைச்சி இவங்க போய் உள்ள ஒருத்தரை வந்து பூசாரியை நியமிச்சுட்டு அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இவரால போய் கேட்க முடியல. ஏன்னா மெஜாரிட்டி இல்ல, பட்டியலின சமூகம் மெஜாரிட்டி இருக்கு. இருந்தாலும் அந்த காலனி ஆதிக்கத்தை என்ன கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. யாரு? மந்திரி, அந்த அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க காலனி ஆதிக்கத்தை என்ன கடைபிடிக்கிறாங்க. அதனால பயந்துகிட்டு மக்கள் வந்து உள்ள போகாம அப்படியே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கவுண்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள அந்த கோயில் உள்ள சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், தம்பி கவுண்டர், நாட்டாம கவுண்டர்னு ஒரு 4 கவுண்டர் பேரை எழுதி 4 சிலையை வச்சிருக்காங்க. அவங்கதான் இந்த கோவிலை கட்டினதா? கட்டலங்க, இவங்க உள்ள புகுத்துறாங்க புதுசா. அது எத்தனை வருஷத்துக்கு கோவில் சார்? அது கிட்டத்தட்ட அவங்கள மக்களை கேட்டாலே சொல்றாங்க, 100 ஆண்டு கண்ட கோயிலுங்கன்னு சொல்றாங்களே. என்ன கோவில் அது? என்ன சாமி? கண்டியம்மன். கண்டியம்மன். ஆமா. இப்ப அந்த கோவிலை கட்டின யாரு? அதோட வரலாறு இருக்கும் தானே? அந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எடுக்கிறதுக்கு தான் இப்ப நாங்க அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கோம். வரலாறு எடுத்து நீங்க சொன்ன இந்த நபர்கள் தான் கட்டினாங்களான்னு கேட்க வரேன். இவங்க கிடையவே கிடையாது. இவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல.
அதுல ஏதாவது கல்வெட்டு எல்லாம் இருக்குதா? ஏதாவது போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் இந்த அழிக்கப்பட்டு வருஷத்துல கட்டினது அப்படின்ற அனைத்தையும் அழிக்கப்பட்டிருக்கு. வரலாறு மாதிரி. உள்ள எதுவுமே இல்ல கோவிலுக்கு. வரலாறு அந்த கோயில்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்கு. இப்பதான் இவங்க புது வரலாறு புகுத்துறாங்க இல்லையா? தம்பி கவுண்டர், அண்ணன் கவுண்டர், சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், நாட்டாம கவுண்டர்னு அதை ஒரு புது வரலாறை கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்ப புகுத்தி இருக்கு. இது மாதிரி ஒண்ணு இல்லையே இல்லையா அந்த கோயில்ல. இவங்களா ஒரு சிலை கொண்டை வச்சு மண்டை வச்சு அதெல்லாம் இவங்க இஷ்டத்துக்கும் ஒரு சிலையை வச்சு அவங்களுக்கு பேரை எப்படி புகுத்திட்டாங்க உள்ள. அந்த ஜாதி வாரியா கொண்டு வந்துட்டாங்க உள்ள. இவங்க இப்போ வந்து பட்டியலின மக்கள் உள்ளேயும் போக முடியாது, இந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்க போக முடியாது, விவசாயம் பண்றதுக்கும் போக முடியாது. மொத்தமா அவங்க வாழ்வாதாரம் ஃபுல்லா காலி இது பண்ணாங்க. காவல்துறை தெரிஞ்சு நடந்ததா சார் இந்த சுவர்? அரசுக்கே ஏங்க மந்திரியை சார்ந்தவர்கள், அவர் வந்து சிட்டிங் மந்திரி, அவரு அண்ணா சக்கரபாணி தான் அங்க மந்திரியா இருக்காரு. எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல ஆப்போசிட் தரப்பு நம்ம மக்கள் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் நம்ம மக்கள் எல்லா இடத்துலயும் புகார், கலெக்டர் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க, தாசில்தார்ட்ட அதை கொடுத்திருக்காங்க, மீறி எப்படி கட்டினாங்க நான் கேக்குறேன். டிஎஸ்பி ஒரே நாள் நைட்டு போலீஸ் உதவியோட கட்டியிருக்காங்க. போலீஸ் போர்ஸ வச்சு அந்த ஸ்லாப்பை வச்சு கட்டியிருக்கிறாங்க. மக்கள் வேடிக்கை தான் பாக்குது. ஏன் வேடிக்கை பாக்குதுன்னா, மக்களுக்கு அங்க இருக்கிற அரசியல் கட்சி யாருமே சப்போர்ட் பண்ணல, எதிர்கட்சியும் வரல. அதுக்கு அடுத்து பல்வேறு கட்சிகள் இருக்கு இல்லையா, ஆளுங்கட்சி யாருமே குரல் கொடுக்கல, யாருமே குரல் கிடையாது. நம்ம சமூக மக்களுக்காக கம்யூனிஸ்டும் குரல் கொடுக்கல, விடுதலை சிறுத்தைகள் டாக்டர் கிருஷ்ணசுவாமி இருக்கிறாங்க இல்லையே. நாங்க தான் கலாய்வு செஞ்சுட்டு தானே அவங்க வரைக்கும் செய்திகள் போகலையான்னு கேட்க வரேன். எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டாங்க, எல்லா கட்சியும் அங்க இருக்காங்க, ஆனா யாருமே செய்யல. நாங்க மக்களை வந்து தரவா நாங்க எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு எல்லாம் கேட்டுட்டு தானே நாங்க வந்து உண்ணாவிரதத்தை அங்க மூவ் பண்றோம். எல்லா விஷயமும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரதத்துக்கு நாங்க போறோம். அப்போ வந்து யாரும் வரலையே, ஒருத்தர் யார் வருவாரு? யாருமே வரலங்க, யாருமே வரல. சும்மா சொல்லிக்கலாங்க. பட்டியலின சமூகத்துக்கு எஸ்சி எஸ்டிக்காக நான் கட்சி வச்சு நடத்துறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன்கள் நிறைய பேர் இருக்காங்க, மதிப்பிற்குரிய எல்லாருமே இருக்காங்க, ஆனா யாருமே வரலையே. வந்தா தானேங்க நாங்கெல்லாம் போய் நிக்கிறோம். நாங்க வந்து ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பு, ஒரு ஜாதி மதம் இல்லாத அமைப்பு. அன்னைக்கு பாருங்க, பட்டியலின சமூக மக்களுக்காக அனைத்து ஜாதியினரும் எங்க அமைப்புல இருக்கிறவங்க அங்க உட்கார்றாங்க உண்ணாவிரதம். எங்க அமைப்பு அப்படி கட்டமைச்சிருக்காங்க, ஜாதியே அங்க வரக்கூடாதுன்னு எல்லாரும் அடிச்சு புடிச்சிட்டு திருவண்ணாமலை, விருதுநகர், மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துல இருந்து 5 பேர் வாங்கப்பான்ட்டோம். எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து எல்லாருமே வந்து இதை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மைக்ல பேசுறதுக்கு கொடுத்தோம், போலீஸ் எல்லாம் வீடியோ எடுத்தது. இது மாதிரி அந்த தீண்டாமை சுவர், அதாவது ஒரு பட்டியலின மக்களை யாரு தடுத்து என்ன பண்றாங்களோ அதுக்கு பேர் தீண்டாமை தான். பட்டியலின மக்களை வந்து நேருக்கு நேரா பேசும்போதே ஒரு தகாத வார்த்தையில பேசினாலே அது தீண்டாமை. அந்த எஸ்சி ஆக்ட் வந்து உள்ள வருது. அந்த அடிப்படையை பார்த்தா இது தீண்டாமை சுவர் தான். இப்ப அந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறாங்களா இல்லையா சார்? கோயிலுக்குள்ள மக்கள் இப்ப அனுமதி இல்ல, அர்த்த மண்டபம் அனுமதி இல்ல. உள்ள என்ட்ரன்ஸ்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், உள்ள போய் அர்த்த மண்டபத்துல நிக்க முடியாது. கோவில் திறந்துதான் இருக்கு. கோயில் அவங்க திறந்தாலும் திரௌபதி மாதிரி லாக் பண்ணலாம் இல்ல. என்னங்க திரௌபதி? இல்ல 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 இல்ல, அதை எப்படி திறக்கிறாங்கன்னா அவங்க திறக்கிறது தான். ஓகே, யாரு அந்த ஆதிக்க சமூகம் இருக்கு, அவங்க அமைத்த அந்த பூசாரி வந்து திறந்து அவரு கொஞ்ச நேரம் இருப்பாரு. இருக்கும்போது இவங்க போய் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல என்னங்க நடக்குது, திருவாசகம் பாட முடியாம இருக்கு இல்லையா மண்டபத்துல ஏறி, அதே கொடுமை தான் அங்க நடக்குது. ஏன்னா உள்ளூர்காரன் அவன் கோயிலுக்கு உள்ள அவன் போக முடியல, எங்க இருந்த வெளியூர்காரன் வந்து உட்காந்துட்டு என்னதான்டா கோயிலுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீதிமன்ற உத்தரவுல ஒண்ணுமே இல்ல, இந்த உத்தரவை காட்டிட்டு இருக்கான். டிஎஸ்பி படிச்சு பார்த்தே சொல்றாரு இதுல ஒண்ணுமே இல்லையங்கிறாரு. காவல்துறை சப்போர்ட் பண்றாங்க, ஆனா என்ன பண்றாங்க, மக்களுக்காகவும் ஜனநாயக முறைப்படி போராடுறதுக்கும் காவல்துறை அனுமதி கொடுத்தது எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா மந்திரி இருக்குது, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் மந்திரி கொடுக்கிறாரு. அவங்க வெளிப்படையா சொல்ல போனா மந்திரி சக்கரபாணி தான் கொடுக்கிறாரு, வேற யாருமே இல்ல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம சிஎம் காதுக்கு போகுதா, ஆட்சியில மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு போதா, அண்ணன் சேகர்பாபுக்கு போதான்னு ஒண்ணுமே என்னன்னு தெரியல. நீங்க சந்திச்சு மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்க? இனிமேல் இவங்க தான் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் தானங்க மாவட்ட ஆள்றாங்க, அவங்கள்ட்டே கொடுத்தாச்சுங்க. இந்த அறநிலையத்துறையிலயும் கொடுத்திருக்காங்க. அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. விசாரிச்சாங்களா? ஏதாவது விசாரணையே கிடையாது. எல்லாம் வந்து கிணத்தில் போட்ட கல்லாதான் இருக்கு. அந்த மக்களை வேணா கூட்டு வந்து விடுற பாருங்க, அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். எதுக்கு வந்து நாங்க ஒரு தனியார் அமைப்பு, நாங்க போய் உட்கார, மக்கள் எதுக்கு அவ்வளவு பேர் திரண்டு வர்றாங்க, அதுலயும் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி போறாங்க. அது அது அவங்க வேற இது அரசியல் நோக்கம், அண்டா குண்டா கூலையெல்லாம் ஏதோ அதுக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்களா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம டெப்டி சிஎம் போனார் இல்லையா, அந்த சொன்னாரு நம்ம அண்ணன் சக்கரபாணி கவுண்டர் சொன்னார் இல்லையா, அன்னைக்குதான் அண்டா குண்டாலாம் கொடுத்தாங்களா. அரசு நல்லா செயல்படுதுங்க. இந்த விஷயத்துல கோட்டை விடுறாங்க. பெரியார் மண்ணுங்க இது. இப்ப நாங்களே வந்து எல்லாத்துக்கும் எதிராக தான் இருக்கோம். தீண்டாமை ஒழிகன்னு சொல்லிட்டு ஒரு பேரணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்.
ஜாதி மதமற்ற சமுதாயம் படைப்போன்னு சொல்லிட்டு ஒரு பேரணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அரசாங்கம் இந்த விஷயத்துல எல்லாம் நல்லா இருக்கு, வரவேற்கிறான். ஆனா உங்க மந்திரி இருக்கிற ஏரியாவிலே மிகப்பெரிய தீண்டாமை கொடுமை இருக்குது. இது தெரியாதா உங்களுக்கு? யாரும் தெரியப்படுத்தலையா? இன்னொரு வெக்கக்காரான விஷயம், ஜனநாயகத்தோட 4வது தூணு 500 பேர் உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒன்னாவது ஒரு மீடியா கூட தெரியாதா? வந்து எடுக்க மாட்டாங்களா? போற நாங்களே எடுத்து சோசியல் மீடியால எடுத்து போட்டுக்கிறோம். என்னங்க அது? என்னங்க நான் கலாச்சாரம்? நீதிமன்றத்துல வழக்கு ஏதாவது தொடுத்திருக்கீங்களா சார்? அவங்க போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மொட்டையா போட்டிருக்காங்க, இது என் செவரு, இது என் சாமி, இது என் கோயில். அதுக்கு நீதிமன்றம் இது ஒண்ணு தாண்டாலாம் எதுவும் இன்னும் சொல்லவே இல்லை. முதல்ல அலசுங்க, ஆராயுங்க, ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதுல முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னா ட்ரெயின்ல தான் இருக்குது. நம்ம வழக்கறிஞர் அன்னைக்கு வந்து அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அங்கேயே இருக்கிற வழக்கறிஞர், அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தர் இக்பால்னு சொல்லி ஒருத்தர். ஆக அரசு இதுல கவனம் செலுத்தாம இருக்குது எதுக்காக? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு தந்தை பெரியார் சொன்னாரு. அந்த பெரியாரை புடிச்சுக்கிட்டு நீங்க வந்து எங்க பாட்டன் பெரியாருன்னு சொல்றீங்க, கிழவன் பெரியாருன்னு சொல்றீங்க. மதியாதை அவரே கையெழுத்து அப்படித்தானே சார் போட்டு இருக்கிறாரு. ராமசாமி நாயக்கர் தானே கையெழுத்து போட்டுருக்காரு. அத வந்து மறந்துட்டாரோ அவரு? ஒருவேளை நாயக்கர் எழுது ஜாதி பெயர்ன்றதை மறந்துருப்பாரோ? மறந்துருக்கலாம். அவர் கையெழுத்து அன்னைக்கு போடும்போது அப்படிதான் போட்டாரு. இப்பதானே இவங்க எல்லாரும் சேர்த்துக்கல. இப்ப 4 ஜாதி மறுப்பு திருமணம் தாங்க. அதுக்கு தாங்க வந்து சமுதாய விரிவுரைன்னு கொண்டு வர்றோம். தமிழ் மண்ணு, பெரியார் மண்ணுன்னு நம்ம மாறு தட்டிக்கிறோமே. எதை வச்சு மாறு தட்டிக்கிறோம்? பட்டியலின மக்கள்னா அங்க ரோட்ல கிடக்குறான், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான், உள்ள நுழைய விட மாட்டேங்கிற. நாங்க இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றோம்னா, இப்ப பாத்துட்டே இருப்போம். இப்ப வந்து அறநிலையத்துறை மந்திரியை பார்க்க போறோம், ஆணையரை பார்க்க போறோம், சிஎம்முக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம். தரமாட்டாங்க அதெல்லாம். ஏன்னா அண்ணா அங்க சக்கரபாணி அண்ணா இருக்காரு. இதெல்லாம் சரி வரலன்னா அடுத்தது கருவறை நுழைவு போராட்டம் எடுக்க போறோம். மக்களை கொண்டு போய் நேரம், உன் சாமி தானே, உன் சிலை தானே, உன் குல தெய்வம் தானேயா, உன் ஊர் தெய்வம் தானே, உள்ள போயிட்டு உட்காரு, மொத்த சேர்த்துக்கிடி 20 அடி சேவரு இடிச்சு விட்டுருக்காங்க. அன்னைக்கு இந்த இஷ்யூக்கு முன்னாடி விடிஞ்சா வந்து உண்ணாவிரதம். அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு போய் 20 அடி சேவரை இடிச்சுட்டு. யார் இடிச்சது? காவல்துறை போய் இடிக்குது. ஏன் இடிச்சாங்க? உண்ணாவிரதத்தை நிறுத்தணும்ல. இதான் இடிச்சுட்டோம். யாரு உங்க கோரிக்கை? அந்த கவுண்டர்ஸ் இடிச்சது காவல்துறை. ஆமா. யார் அனுமதியில கட்டினாங்க? கவுண்டர் கட்டினாரு, காவல்துறை இடிச்சாரு. அனுமதி கொடுத்தது அவரு தான் கொடுத்தாரு. அவரு தானே பாதுகாப்பு கண்ணாரு. ஜேசிபியா போகுதான், போலீஸ் ஃபுல்லா நிக்குதான். எல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பட்டியலின சமூகம் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்க. ஏன்னா ஆண்டாண்டு காலமா அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா, அதை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 75 வருஷம் ஆகி. அண்ணன் சீமானுக்கு அதுக்கு இது போகலையோ? எல்லா அண்ணனுக்கும் தெரியுங்க. தெரியாம இல்ல. சீமான் அண்ணன் கொடியும் தான் இருக்குது, பிசிகா கொடியும் தான் இருக்குது. நீங்க சொன்னீங்களே ஜான் பாண்டி அண்ணன் போஸ்டரை கூட ஒண்ணு பார்த்தேன். எல்லாரோட போஸ்டர், எல்லாரோட கொடியும் எல்லாமே இருக்கு. இருந்தும் யாரும் அதை கேட்கலையே. ஏன் எல்லாரும் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு? என்னங்க அரசியல்? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் பாருங்க, அடுத்த இன்டர்வியூல இரட்டை டம்ளர் முறையை பக்கா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றேன். இன்னும் இரட்டை டம்ளர் முறை இருக்கு. வெளியூருக்காரனா அங்க நில்லு, இதான் குடிக்கணும். நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தான் ஆட்சியில இன்னைக்கு. ஆமா, அந்த ஆட்சியில இப்படி ஒரு அவல நிலையா? ஆமாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இது மேலிடத்துக்கு சிஎம் நாலேஜுக்கு போகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா இது இவங்களே எல்லாத்தையும் மடக்கி வச்சுக்கிறாங்களா? சிஎம்க்கு ஒருவேளை கவுண்டர் அப்படின்றது ஜாதின்றது தெரியாத, ஒருவேளை அதோட மேடையில பேசிட்டாரோ? அது எப்படி தெரியாமலாம் பேசுவாங்க? உதயநிதி அவர் மாதிரி இன்னைக்கு டெப்டி சிஎம் மாதிரி பயங்கரமா நம்ம தளபதி அவர்கள் சிஎம் இருக்காங்களா, அவங்க அந்த வயசுல எல்லாம் எப்படி வந்து அரசியல்ல நுழைஞ்சு அதிரடியா வந்தாங்களோ அது மாதிரி வந்துட்டு இருக்காரு. பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அறிவிக்கிற திட்டங்களும் நல்லா இருக்கு, பல்வேறு விஷயங்களை வரவேற்கிறோம் ஆளுங்கட்சியில. ஆனா இன்னும் இந்த தீண்டாமை ஒழிக்கலைங்கிறது தான் மிகப்பெரிய வரலாற்று தவறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாங்க, கையில கயிறு கட்டுறது, இந்த திருநீர் எல்லாம் பூசிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, மாணவர்கள் மத்தியில ஜாதின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்ல இருந்து அதை கொண்டு வராங்களே. உங்கள் அமைச்சர்கள் மத்தியில மட்டும் ஜாதி வேண்டாம் இல்லங்க, மாணவர்கள் மத்தியில ஜாதி வேண்டாம். நம்ம மேனாள் நீதிபதி சந்துரு ஐயா, அவங்க தோழர் சந்துரு தான் அதோட அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. அதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டீங்க, அறிக்கையை சமர்ப்பி. இன்னைக்கு உங்களால முடியுமா? இதே வந்து வட மாவட்டங்கள்ல தீண்டாமை இருக்காங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு பார்க்க முடியுமா? ஓட் பேங்க் போயிடுங்க. நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இதே முன்னாள் சிஎம் எடப்பாடி இருக்காரு, அவர்னாலும் குரல் கொடுக்கலாம்ல. எல்லாம் ஒன்றா ஒட்டுனது. அதாவது
பல ஆண்டு காலத்துக்கு அப்புறம் சமூக நீதி தொடர்பான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் நாங்க. இதான் உண்மை. பட்டியலின மக்களுக்காக பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அரசியல் அமைப்புகள்லாம் செய்யாததை நாங்க ஒரு தனியார் அமைப்பு இப்போ முன்னெடுத்து செய்ய போறோம். இதுக்கு தீர்வு தான். சென்னையில மிகப்பெரிய பேரணி ஆரம்பிக்க போறோம். இப்போ பல்லாயிரம் மக்களை திரட்டி தேர்தலுக்கு முன்னாடி. அப்போ இந்த இவங்க எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ இதான் இப்போ நடந்துருக்கு. ஃபீஸ் கமிட்டி போட்டிருக்காங்கங்க. ஃபீஸ் கமிட்டியில என்ன பண்ணிருக்காங்க, 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க பட்டியலின மக்களுங்க. இவங்க 3 பேர் வந்திருக்காங்க கவுண்டர்ஸ். 3 பேர் வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு செல்லாது, நாட்டாம படத்துல பேசுற மாதிரி பேசி போயிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு செல்லாது, நாங்க கோர்ட்ல பார்த்தோம் எந்திரிச்சு போயிட்டாங்களாம். டிஎஸ்பி உட்காருக்காரு, இன்ஸ்பெக்டர் உட்காருக்காரு, தாசில்தார் உட்காரு, சப் கலெக்டர் உட்காருக்காராம். அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் அண்ணனோட அழுத்தமா என்னன்னு தெரியல, சக்கரபாணி அண்ணன் அழுத்தமா என்னன்னு தெரியல. நல்லா மீடியாவில் அழகா பேசுறாரு சக்கரபாணி அண்ணா, அருமையா பேசுறாரு. அப்படி இப்படின்னு அடிச்சு தள்ளுறாரு. 6 முறை அந்த தொகுதி எம்எல்ஏ எவ்வளோக்கும் 30 வருஷம் எம்எல்ஏவா இருக்காராங்க. அப்படி இருக்கிற ஒரு தொகுதியில என்ன தீண்டாமை இருக்குன்னா என்ன எங்க யாருக்கிட்ட போய் கேட்கறது? ஆகையால் அரசுக்கு எதிராக நாங்க எங்க அமைப்பு நடத்தல, எந்த அரசுக்கு எதிராகவும் நடத்தல. எங்க மக்களுக்கு எதிராக யாரு ஒரு புதுசா ஒண்ணு புகுத்துறாங்களோ அதுக்கு எதிராக நாங்க அமைப்பு கொண்டு போறோம். ஒரு காலமும் அரசியல் கட்சியாவும் கொண்டு போக மாட்டோம். எந்த அரசியல் கட்சி கூட சேர்ந்து மோனடிக்க மாட்டோம், கூட்டணியும் போட மாட்டோம், எந்த இதுவுமே கிடையாது. அதனால கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி. இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நாங்க சென்னையில மிகப்பெரிய பேரணி நடத்தி நீதிமன்றத்துல போய் தீர்வு என்னன்னு கண்டுக்குவோம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்.